ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் சாட்சாத்கார வைபவ உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் கோடை உற்சவம். வசந்த மண்டபத்தில் ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த தாயார் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் வசந்த உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் புரிந்த தாயார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆணி பெரும் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அருகே ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் சாட்சாத்கார வைபவ உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஆலயத்தில் இருக்கும் முகமண்டபத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கும்ப பிரதிஷ்டை, கலச ஆராதனை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் தாயார் சமேத பெருமாளுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குடைத்து வைத்து துளசி மாலை சாற்றி குங்குமப்பூவால் திலகம் வைத்து தூபத்துடன் தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி ஸ்னபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் கோடை உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 4ஆம் திருநாளில் கோவிலில் இருந்து தாயார்கள் மற்றும் உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதியை தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். வீதி உலா புறப்பட்ட உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு செடாரி சாதிக்கப்பட்டது. அலங்கார பிரியனான ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி நவரத்ன பாத கவசத்துடன் தங்க தண்டை பூட்டி காசு மாலை, அர்த்தச்சந்திர பதக்கம், அடுக்கு பதக்கங்களோடு மாங்காய் ஹாரம், திருமார்பில் லட்சுமி பதக்கம் வைத்து காதணிகளுடன் திருமுடியில் கிருஷ்ணராஜ கிரீடம் சூட்டி தங்க தாழம்பு தந்து முன்னழகை அலங்கரித்திருந்தனர். இரத்தன கதை தாங்கி வைர அபயம் காட்டியபடி காட்சி கொடுத்த உற்சவருக்கு திருமேனியில் சந்தனம் சாற்றி புஜகீர்த்தியோடு ஒட்டியானம், மரகத மாணிக்க கற்கள் பதித்த இரட்டை கிளி பதக்கத்தோடு பின்னடகையும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். உபய நாச்சியார்களுக்கு ஊதா நிற பட்டு கரை வைத்த மஞ்சள் ஆடைகள் கட்டி சர்வ ஆபரணங்களுடன் கிரீடங்கள் சூட்டி மாலைகள் அணிவித்து அழகாக அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளை பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு வசந்த மண்டபத்தை அடைந்ததும் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியையும் உபய நாச்சியார்களையும் எதிரெதிரே தனித்தனி ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மங்கள வாத்தியங்கள் முழங்க பிரபந்ததாரர்களும் பக்தர்களும் தரிசிக்க ஊஞ்சல் ஆடியபடி உற்சவ மூர்த்திகள் அருள் புரிந்தார். பிறகு வசந்த மண்டபத்தில் இருந்து உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். தெய்வங்களின் பிரதான ஆபரணங்களை களைந்து சுவாமிக்கு மற்றும் தாயாருக்கு மலர் கிரீடங்கள் சூட்டி அலங்கரித்து அழைத்து வந்தனர். ஒட்டியானத்துடன் திருமார்பில் லட்சுமி பதக்கமும் இரட்டை கிளை பதக்கமும் தாங்கி அபயம் காட்டியவாறு உற்சவரும் தாயார்கள் திருமாங்கல்யங்களோடு ஒட்டியானங்கள் அணிந்து மலர் கிரீடங்களுடன் திருக்காட்சி தந்தவாறும் பவனி வந்தனர். பிறகு கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர் ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் 2வது திவ்ய தேசமாக விளங்கும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் வசந்த உற்சவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாளன்று ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்குள் சென்று வெள்ளி தோளுக்கிணியானில் உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை அமர்த்தி கொண்டு வெளியே சுமந்து வந்தனர். தண்டங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல
நாச்சியாருக்கு தங்கக் குரலை பிடித்தவாறு அழைத்து வந்தனர். தாயாருக்கு நீலப்பட்டு கரை வைத்த காவி பட்டுச் சேலை கட்டி முத்துக்கள் பதித்த சாய கொண்ட கிரீடம் அணிவித்து வைர காதணிகளோடு திருமார்பில் எம்பெருமான் பதக்கமும் அடுக்கு பதக்கங்களும் வைத்து மாங்காய் ஹாரத்துடன் காசு மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரகாரங்கள் வழியாக வலம் வந்த உற்சவரை பக்தர்கள் தரிசிக்க நாச்சியாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு மூலஸ்தானத்தின் பின்புறம் உள்ள வசந்த மண்டபத்தை அடைந்தார் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார். அங்கு அரையர்கள் பாடல்கள் பாடியவாறு முன்னே செல்ல மண்டபத்தை சுற்றி வலம் வந்த நாச்சியாரை மேடை மீது குளிவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாருக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் தீபங்கள் காண்பிக்கப்பட்டன. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணி பெரும் தேர் திருவிழாவின் துவக்கமாக கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டன. மின்விளக்குகளாலும் தோரணங்களாலும் சிவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கொடிமரம் அருகே உள்ள மகாமண்டபத்தில் அஸ்திர தேவருடன் கொடிப்பட்டத்தையும் நவகலசங்களையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வண்ண மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட செப்பரங்களில் பிரியாவிடை சமேதராக ஸ்ரீ நெல்லையப்பர் அருள்மிகு காந்திமதி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து கொடிமர பகுதிக்கு சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிப்பட்டத்திற்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திர உச்சாடனங்களுடன் சிறப்பு பூஜைகளை செய்தனர். சிவனடியார்களும் ஓதுவா மூர்த்திகளும் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க கொடிப்பட்டத்திற்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கைலாய வாத்தியம் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கம்பத்திற்கு தர்பை புல் கட்டியதும் கொடிமரத்து தெய்வங்களுக்கும் பீடத்திற்கும் பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் கலச நீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கம்பத்திற்கு வஸ்திரம் கட்டி கொடிமர உயர மாலை சூட்டி அலங்காரம் செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து மலர்கள் தூவி மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி விழாவை முன்னிட்டு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு விழாவின் ஒரு பகுதியாக தேங்காய் பூ கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தேங்காய் பூவில் வண்ணங்கள் சேர்த்து அருள்மிகு வாராகி அம்மனுக்கு ஆடை ஆபரணங்கள் கிரீடம் என விசேஷமாக அலங்கரித்தனர். மலர் மாலை பிரபை கொண்டு தண்டமும் ஏற்கலைப்பையும் தாங்கி அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அருள் புரிந்த ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு திரளான பக்தர்கள் தரிசிக்க தீபம் காட்டப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வாராகி அம்மனை வணங்கி வழிபட்டனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கோவிலில் மூலவராக அருள்மிகு திரௌபதி அம்மன் நின்றபடி அருள் புரிய உற்சவ மூர்த்திகளும் விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களும் அருள் புரிகின்றனர். கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் தாமரை பீடத்தின் மேல் பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களுடன் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் குண்டங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரதான கலசத்திற்கு மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பித்ததும் கலச புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பூவனூரில் உள்ள அருள்மிகு கற்பகவல்லி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை அருள்மிகு சதுரங்க வல்லபநாதர் திருக்கோவிலில் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடு நடைபெற்றது. வாகன மண்டபத்தில் மூஷிகன் மீது விநாயக பெருமானையும் சிறிய ரிஷபத்தின் மேல் சண்டிகேஸ்வரரையும்
பெரிய ரிஷப வாகனத்தில் அம்பிகை சமேத ஸ்ரீ சதுரங்க வல்லவநாதரையும், மயில் வாகனத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் உற்சவ சுப்பிரமணிய சுவாமியையும் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். தேவியை அணைத்தவாறு காட்சி கொடுத்த உற்சவருக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கின. பஞ்சமூர்த்திகளை கோவிலின் வெளியே அழைத்து வந்ததும் வீதி உலா துவங்கியது. கணநாதன் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளை ஒருவர் பின் ஒருவராக வாகனங்களில் கொலுவிருக்கச் செய்து ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பூமாயி அம்மன் கோவிலில் மண்டல பூஜை விழா இனிதே நிறைவு பெற்றது. இதை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து அர்ச்சகர்கள் ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினர். ஹோமம் வளர்த்ததும் கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதியை அடைந்தனர். அங்கு அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ பூமாயி அம்மனுக்கும் உற்சவருக்கும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. பிறகு அம்பிகைக்கு ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து உற்சவருக்கும் மூலவருக்கும் விசேஷ அலங்காரம் செய்து கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அருள்மிகு பூமாயி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அருள்மிகு பெரிய மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு கணபதி பூஜை நடத்தப்பட்டது. கணபதி பூஜையை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். ஆலயம் அருகே பிரம்மாண்ட யாகசாலை அமைக்கப்பட்டிருந்தது. மேடைகளும் பல வடிவ குண்டங்களும் அமைத்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி மஞ்சளால் விநாயகர் பிடித்து முதலில் கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். உற்சவர் அருள்மிகு மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க தீபம் காண்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் எருமாபாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தில் உடையவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பிரம்மாண்டமாக அமைய பெற்ற மணிமண்டபத்தில் பிரம்மாண்ட திருவுருவுடன் சுதை சிற்பமாக ஸ்ரீ எம்பெருமானார் அமர்ந்து திருக்காட்சி தர அபிஷேக பீடத்தின் மேல் சுவாமி, தாயார், சாலக்கிராமம் மற்றும் உற்சவர் ராமானுஜரை கொலுவிருக்கச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி பக்தர்கள் மீது தெளித்தனர். பிறகு உடையவருக்கு காவி பட்டு கட்டி கிரீடத்துடன் காதணிகளும் பவித்திர மாலைகளோடு மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. சுவாமி, தாயார் உற்சவ மூர்த்திகளையும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். தொடர்ந்து 4 திக்கிலும் சன்னதிகள் கொண்டிருக்கும் பெருமாள் ஆலயங்களில் இருந்து சடாரி எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ ராமானுஜருக்கு பரிவட்டம் கட்டி துளசி மாலை சாற்றி மரியாதை செய்யப்பட்டது. நிறைவாக பிரபந்ததாரர்கள் மற்றும் பக்தர்களுக்கு தீர்த்தம் கொடுத்து சடாரி சாதித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் குருப்பநாயக்கன் பாளையத்தில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு மகா மாரியம்மன் ஆனி மாத உற்சவத்தை முன்னிட்டு விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். கோவில் கருவறையின் பீடத்தின் மேல் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஆரங்களோடு காதணிகளும் கிரீடமும் அணிவித்து வெள்ளி கவசத்துடன் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சுயம்புவிற்கும் வஸ்திரம் கட்டி மாலை அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த மாரியம்மனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து உதிரி பூக்களால் அர்ச்சித்து மூலவருக்கும் உற்சவருக்கும் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பிக்கப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ வாராகி அம்மன் கோவிலில் பஞ்சமி திதியை முன்னிட்டு அம்பிகைக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவிலில் தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்து 4 திருக்கரங்கள் கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. பிறகு அம்பிகைக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி
புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலையோடு மலர் கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்த பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வாராகி அம்மனை வணங்கி வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு ஆவிபுரீஸ்வரர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடைய அம்பாள் கோவிலில் நாயன்மார்களில் ஒருவரான அமர்நீதி நாயனாருக்கு குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் 6 மூவருள் ஒருவராக எழுந்தருளியிருக்கும் அமர்நீதியாருக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு நாயன்மாருக்கு பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் சிறப்பு அலங்காரம் செய்து வில்வம் மற்றும் உதிரிப்பூக்கள் கொண்டு அர்ச்சித்தனர். இதையடுத்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் ஆனி தேர் திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு சேஷ வாகன புறப்பாடு நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் உற்சவர் பெருமாளை வெண்ணெய் தாழை கண்ணனாக அலங்கரித்து சேஷ வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காட்டப்பட்டது. திருமுடியில் மயிர்பீலியோடு சர்வ ஆபரணங்கள் அணிந்து அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் அலங்கார தீபம் காண்பித்ததும் சிறிய பல்லாக்கில் ஆஞ்சநேயர் முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு உற்சவரை கோவிலின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு சிறிய திருவடிக்கு சடாரி சாதித்ததும் உற்சவரை வாகனத்தில் அமர்த்தி கற்பூரம் காட்டப்பட்டது. கன்றுடன் பசுவும் அருகே இருக்க நவநீத கிருஷ்ணனாக பிரகாசமாக காட்சி தந்தபடி உலா வந்த உற்சவருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் பள்ளிப்பட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள அருள்மிகு வாராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவிலில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை கரை வைத்த காவி பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகைக்கு பிடித்தமான கிழங்கு வகைகள், வேர்க்கடலை, பலவித பட்சணங்கள் மற்றும் பழங்களை சமர்ப்பித்திருந்தனர். தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்து அருள்புரியும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வாராகி அம்மனை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்ன பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. கும்பகோணம் மேல காவேரி பெரும்பாண்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு மங்களாம்பிகை உடனமர் ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோவிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு நடைபெற்று வரும் ஆஷாட நவராத்திரி விழாவின் ஒரு பகுதியாக ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மூலவர்களான அருள்மிகு நஞ்சுண்டேஸ்வரருக்கும் ஸ்ரீ மங்களாம்பிகைக்கும் சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. 225 பெண்கள் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். அர்ச்சகர் போற்றி மந்திரங்கள் கூறியபடி இருக்க முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமத்தாலும் அரளிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். பிறகு திருவிளக்குகளுக்கு தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து வெள்ளி கவச அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அருள்மிகு வாராகி அம்மனுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார்குடி அருகே மூவநல்லூரில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கனகாம்பாள் அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஊரில் இருக்கும் அருள்மிகு விநாயகர் கோவில் முன்பு முளைப்பாரிகளை வைத்து பூஜைகளை செய்தனர். தொடர்ந்து ஏராளமான பெண்கள் பாடல்கள் பாடி கோலாட்டங்கள் ஆடியவாறு முளைப்பாரிகளை சுற்றி வலம் வந்தனர். பிறகு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து ஊர் எல்லையில் இருக்கும் ஆற்றில் முளைப்பாரிகளை கரைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர்.
சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சி அடுத்த கொண்டப்ப நாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு சௌக்கிய வாராகி அம்மன் கோவிலில் ஆஷாட நவராத்திரி விழா வைபவமாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக அருள்மிகு செல்வ கணபதி ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பம்பைகள் முழங்க பக்தர்கள் மங்கள பொருட்களோடு சீர்வரிசை பொருட்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரை சுற்றி வலம் வந்து அருள்மிகு சௌக்கிய வாராகி அம்மன் கோவிலை அடைந்தனர். அங்கு பீடத்தின் மேல் அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்து அருளும் மூலவர் அருள்மிகு சௌக்கிய வாராகி அம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீராலும் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து அம்பிகைக்கு மஞ்சள் சிரடால் பிரத்யேகமாக நெய்யப்பட்ட சேலையும் கிரீடமும் அணிவித்து ஆபரணங்கள் பூட்டி அலங்காரம் செய்தனர். இதையடுத்து சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்ததும் கோ பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் அருள்மிகு சௌக்கிய வாராகி அம்மனுக்கு சோடச உபச்சாரம் செய்து பல்வேறு தீபங்களுடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை வணங்கி வழிபட்டனர். கோவில் வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு வாராகி அம்மனையும் ஸ்ரீ காளி அம்மனையும் விசேஷ அலங்காரத்துடன் அமர்த்தி தீபம் காண்பித்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் உற்சவ மூர்த்திகளை வாகனங்களில் நிறுத்தி வீதி உலா புறப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த அனிச்சம்பாளையத்தில் இருக்கும் அருள்மிகு கண்டியம்மன் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு யாகங்கள் வளர்த்ததும் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் விமான கலசங்களுக்கு மாலைகள் சூட்டி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கோவில் மூலவரான அருள்மிகு காண்டி அம்மனுக்கும் கலசாபிஷேகம் செய்து கற்பூரம் சமர்ப்பித்து அம்மனை தரிசித்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக மூலவருக்கு வெள்ளி கவசம் சாற்றி பட்டுச்சேலை கட்டி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டன. திருநெல்வேலி குறுக்குத்துறை முருகன் கோவிலை பற்றி பார்க்கலாம். திருவுருமாமலை என்ற பெயர் கொண்ட இந்த ஆலயம் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. திருச்செந்தூர் மூலவர் சிலையும் இங்கு மேலக்கோவில் கருவறையில் உள்ள முருகன் சிலையும் ஒரே மாதிரியான சிலைகளாக உருவாக்கப்பட்டவை. ஆற்றின் நடுவே பிரதான கோவிலும் ஊருக்குள் தனியாக மேலக்கோவில் என்றும் முருகனுக்கு ஆலயங்கள் அமைந்துள்ளன. திருச்செந்தூரில் தாய் வீடு என அழைக்கப்படும் இந்த கோவிலை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். தெய்வ சுதை சிற்பங்களுடன் நுழைவு வாயில் கொண்ட இந்த கோயில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைய பெற்றுள்ளது. முருகனின் பாதம் தொட்ட சிலிர்ப்புடன் சலசலத்து ஓடுகிறது தாமிரபரணி ஆறு. இந்த பகுதியில் உள்ள அனைத்து கோயில் கருவறை மூர்த்திகளின் அபிஷேகத்திற்கு இந்த ஆற்றின் நீர்தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் தாமிரபரணி ஆறே வருடந்தோறும் ஒரு கோயிலையே அபிஷேகம் செய்கிறது என்றால் அது இந்த குறுக்குத்துறை முருகன் கோயிலை மட்டும்தான். அடைமழை காலங்களில் ஆர்ப்பரித்து ஓடும் ஆற்று நீர் இந்த கோயிலையே மூழ்கடித்து விடுகிறது. அந்த சமயங்களில் உற்சவ மூர்த்திகளை மேல கோவிலுக்கு எழுந்தருளச் செய்து வழிபாடுகள் நடத்தப்படுகின்றன. 3 கலசங்கள் கொண்ட ராஜகோபுரம் அமைந்த இந்த ஆலயத்தில் மூலவரை தரிசித்தபடி அவரது வாகனமான மயில் அமைக்கப்பட்டுள்ளது. கொடிமரம் அதன் முன்னே இருக்க மூலஸ்தானத்தின் அருகே தனி சன்னதியில் விநாயக பெருமான் அமர்ந்தபடி காட்சி கொடுக்கிறார். நின்ற திருமேனியோடு ஸ்ரீ பாலமுருகன் வேல் மற்றும் மயிலுடன் அருள் புரிகிறார். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக மூலஸ்தானத்தில் முருகன் எழுந்தருளி உள்ளார். வீரபாகவும் வீர மகேந்திரரும் காவல் காக்க குடைவரை கோயிலில் தேவியர்களுடன் அருள்பாலிக்கும் சுவாமிக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்படுகிறது. மூலஸ்தானத்தை உள்பிரகாரமாக சுற்றி வரும்போது கோயில் பாறையை குடைந்து குகையில் அமைய பெற்றுள்ளது என்பது தெரிய வரும். உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் ஸ்ரீ சண்முகர் அருள்பாலிக்கிறார்.
இங்கு ஆண்டு முழுவதும் திருச்செந்தூரை போலவே முருகப்பெருமானுக்கு பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. வைகாசி விசாகம், கந்தசஷ்டி திருவிழா மற்றும் மாசி ஆவணி மாதங்களில் பிரம்மோற்சவமும் சிறப்பாக நடைபெறுகிறது. தேவியர்கள் சமேத உற்சவர் சண்முகருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டு ஆலயத்திலிருந்து சுமந்தபடி உலா புறப்படுகின்றனர். பிரம்மோற்சவத்தின் போது 7 மற்றும் 8ஆம் நாளில் உற்சவர்கள் நெல்லை மாநகருக்கு எழுந்தருளுகின்றனர். அங்கு நெல்லையப்பர் கோயிலின் ரத வீதியில் அமைந்துள்ள கட்டளை மண்டபத்தில் எழுந்தருளும் உற்சவர்களுக்கு ஹோமம் வளர்த்து பல்வேறு திரவியங்களுடன் சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உற்சவர்களுக்கு பச்சை சாத்தி அலங்காரம் செய்து ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. மாணிக்க கிரீடத்துடன் மாணிக்க வேலும் கொண்டு பச்சை சாத்தி அலங்காரத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக கட்டளை மண்டபத்தில் காட்சி கொடுக்கும் உற்சவர் சண்முகருக்கு 6 பஞ்சத்தட்டு ஆரத்திகள் காட்டப்படுகின்றன. பின்னர் தங்க கிரீடத்துடன் பச்சை சாத்தி அலங்காரத்தில் நெல்லை மாநகரில் வீதி உலா வந்து மீண்டும் கோயிலை அடைகிறார் குறுக்குத்துறை முருகப்பெருமான். பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தை நாமும் தரிசித்து முருகனின் அருள் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் சாட்சாத்கார வைபவ உற்சவம் சிறப்பாக நடைபெற்ற ஸ்னபன திருமஞ்சனம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் கோடை உற்சவம். வசந்த மண்டபத்தில் ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த தாயார் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோவில் வசந்த உற்சவம். சிறப்பு அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள் புரிந்த தாயார். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் கோயில் ஆணி பெரும் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.